மீன் தித்திப்பு எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி தித்திப்புனா இது இனிப்பா இருக்காதுங்க. இது நம்ம ஊரு லோக்கல் டிஷ் தான். இதுக்கு பேர் மட்டும் தான் மீன் தித்திப்பு. இது என் அம்மா செய்யற எங்க வீட்டு ஸ்பெஷல் ரெசிபிங்க. ஆக்சுவலி இந்த குழம்புக்கு வெள்ளைக்கிழங்கா, வெள்ளை சுதும்பு இல்ல நெத்திலி மீன் இது 3 தாங்க ரொம்பவே நல்லா இருக்கும். நல்ல பெனஞ்சு ஒரு உருண்டை சாப்பிட்டீங்கன்னா தேமாமிருதமா இருக்கும். ஸோ வெள்ளைக்கிழங்கா எப்படி இருக்கும்னு கேட்கறவங்களுக்கு பாத்துக்கோங்க. இப்ப கடாயில ஒரு குழிக்கரண்டி தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு பொரிஞ்சதும் 2 வெங்காயம், 1 விரல் சைஸ் இஞ்சி, 10 பல் பூண்டு, 6 பெரிய பச்சை மிளகாயை வதக்கிக்கோங்க. வதக்கும் போது 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 3 பத்த தேங்காவை இந்த மாதிரி தூளா கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப எல்லாம் வதங்கினதும் நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜார்ல மாத்தி மையா அரைச்சுக்கோங்க. இப்ப குழம்பு பண்றதுக்கு சட்டியில ஒரு குழிக்கரண்டி தேங்காய், 1 டீஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை, 1 தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி வெந்ததும் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட் உள்ள சேர்த்துட்டு 2 கப் தண்ணி ஊத்தி நல்லா டைல்யூட் பண்ணிடுங்க. குழம்பு ஒரு கொதி வந்ததும் உப்பு செக் பண்ணிட்டு நீங்க மீன்களை உள்ள சேர்த்துடலாம். கிழங்கா மீன்லயே 2 விதம் இருக்கு. வெள்ளை கிழங்கா இருக்கு, நார்மல் கிழங்கா மீனும் இருக்கு. நீங்க வெள்ளை கிழங்கா போட்டீங்கன்னா தான் நல்லா இருக்கும். ஏன்னா நார்மல் கிழங்கா மீன் பாத்தீங்கன்னா நிறைய முள் இருக்கும். ஸோ மீன்களை சேர்த்ததும் 2 நிமிஷம் கொதிச்சா போதும். கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா மீன் உடஞ்சிரும். இந்த மீன் குழம்பு மீன் குருமா கூட நீங்க சொல்லிக்கலாம். ஆனா ஆக்சுவலி இது பேரு மீன் தித்திப்பு. இது தேங்காய் பால் சாதம், ஒயிட் பிரிஞ்சியோட செமையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். அப்படி